ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் ஃப்ரீ ப்ரௌனி பேக்கிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதோட 3rd டே தான் இன்றைக்கி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வித்தவுட் ஓவனில் எப்படி ப்ரௌனி நம்ம பேக் பண்ணி எடுக்கிறது, அதுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி. அதையும் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 1/2 kgக்கு நமக்கு மெஷர்மெண்ட் அளவும் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது மோஸ்ட் ரிக்வஸ்டட் தான். ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி கண்டென்ட்டாக எடுத்து நான் இன்றைக்கி உங்களுக்கு பேக் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ 1/2 kgக்கு என்ன மெஷர்மெண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடும்போது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி ப்ரௌனி ஃப்ரீ கிளாஸஸில் 2 டேஸ் போயிடுச்சு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 1/2 kg ப்ரௌனி செய்ய என்ன மாதிரி பர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கிராம்ஸ் கணக்கில் தான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு கிராம்ஸ் கணக்கில் வேண்டாம், எனக்கு கப் மெஷர்மெண்ட் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி 2nd டேயில் கப் மெஷர்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், அது வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 1/2 kgக்கு நம்ம மெஷர்மெண்ட் கிராம்ஸ் கணக்கில் தான் கரெக்டாக எடுக்க முடியும். அதனால் இப்போ நம்ம கிராம்ஸ் கணக்கில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 135 கிராம்ஸ் நீங்கள் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்துக்கலாம். நான் 138 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராம்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நமக்கு டிஃப்ரென்ஸ் ரொம்ப தெரியாது. அது பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வேணால் போடலாம், அதை விட கம்மி பண்ணிடாதீங்க. கிராம்ஸ் அதிகமாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு எக்ஸ்ட்ரா அதிகமாக போட்டுறாதீங்க. ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நமக்கு ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியாது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பட்டர் ஒரு 50 கிராம்ஸ் நம்ம அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நீங்கள் டபுள் பாயிலிங் வேணால் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இல்லை அப்படின்னா பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு சாக்லேட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவன் இல்லாதவங்க அது ரெண்டுத்தில் எது வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஓவனில் தான் ஹீட் பண்ண போகிறேன், சாக்லேட்டையும் இதுவும் பட்டரையும். நெக்ஸ்ட்டு மைதா மாவு ஒரு 80 to 85 இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 84 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கொக்கோ பவுடர், ஸோ அதிலே டேர் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25 கிராம்ஸ்குள்ளே எடுத்துக்கோங்க. நான் 21 கிராம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கலாம். ப்ரௌனி செய்ய பெஸ்ட்டான பாத்திரம் சில்வர் பாத்திரம் தான். அப்போ தான் நம்ம சாக்லேட் எல்லாத்தையுமே நம்ம வெளிச்சம் எடுத்து ஊற்றும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் நமக்கு நல்லா வரும். பாத்திரமாக இருந்தாலும் ட்ரைனஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் ப்ரௌனியோட லைஃப் டைம் நமக்கு அதிகமாக கிடைக்கும். கேஜிக்கு நாம் இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கோம். அது கூடயே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அதே மாதிரி நம்ம எக் பீட் பண்ணும்போது எக்கோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறோம். நெக்ஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாத்திரத்துலேயே ஆட் பண்ணி நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுனால வெயிட் மிஷினில் அப்படியே வச்சு டேர் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 85 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு ப்ரௌனியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த சுகர் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ப்ரௌன் சுகரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 கிராம்ஸ் நான் இப்போ 85 போட்டிருக்கேன், நீங்கள் 95 கிராம்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒயிட் சுகரையும் நான் 85 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். எக்கில் சுகர் நல்லா மெல்ட் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கிட்டால் போதும். நாம் கேக் அளவுக்கு நல்லா எக்கை பீட் பண்ணி ரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் நம்ம பீட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 ஸ்பீடில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை விஸ்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விஸ்க்லேயே நம்ம நல்லா அது எக்கில் சுகர் நல்லா கரைஞ்சிருக்கணும், அந்தளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சது தான், அதை லைட்டாக சளிச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும் போது நமக்கு எந்த ஒரு பபுள்ஸும் ஃபார்ம் ஆகாது. ஏன்னா நம்ம இந்த கொக்கோ பவுடரில் பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும், அது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சளிச்சிட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு பபுள்ஸும் ஃபார்ம் ஆகாது. கேக்கில் கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம ப்ரௌனியில் அந்த மாதிரி எந்த ஃபோல்டர் எதுவும் கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம். மொத்தத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். எந்த ஒரு பபுள்ஸும் இல்லாமல் அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாக்லேட்டும் பட்டரையும் நான் மெல்ட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் இன்றைக்கியும் ஓவனில் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டபுள் பாயிலிங் வேணுன்னா சொல்லுங்கள், நான் அதையும் செஞ்சு காமிக்கிறேன்.
காமிக்கிறேன். ஸோ நல்லா வந்து சாக்லேட்டையும் பட்டரையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நல்லா பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது பாருங்கள். நம்ம ஃபுல்லாக வந்து பட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், எண்ணெய் அந்த மாதிரி பொருள்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ப்ரௌனி வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் ப்ரௌனி ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நாம் சென்னையில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கும் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். டீ கேக்ஸ், அதுக்கப்புறம் ட்ரீம் கேக்ஸ் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கீழே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பட்டரும் சாக்லேட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கலக்கிட்டே இருக்காதிங்க. லைட்டாக விதன்னு இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா இதில் முட்டை சேர்த்துருக்கோம், வெந்துடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து கூட சேர்த்துக்கலாம், அதனால் ஒன்றும் ஆகாது. ஆனால் நீங்கள் ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் சேர்த்திங்க அப்படின்னா சாக்லேட் வந்து வராது, ரொம்ப கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டு ஹீட்டில் இருக்கும் போது நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு பேட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆஃப் கேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 inch 8 inch டின் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து 8 inch டின்னு தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பட்டர் ஷீட் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதிலேயே வந்து நான் இதை வந்து ஊற்றிக்கிறேன். பட்டர் ஷீட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி வந்து செகண்ட் கிளாஸில் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பட்டர் ஷீட் எப்படி போடணுன்ட்டு, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் நம்ம பட்டர் ஷீட் வந்து நார்மல் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பட்டர் ஷீட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ப்ரௌனி பேக்கிங் கிளாஸில் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துட்டு அது மாதிரி பட்டர் ஷீட்டாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 10 minutesக்கு வந்து ப்ரீ ஹீட் வந்து போட்டுட்டேன் 180 degree செல்சியஸில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே நம்ம வந்து 180 degree செல்சியஸ் பேக்கிங் மோடில் வந்து எந்தில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் மோட் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் செட் பண்ணிவிட்டு 30 minutes வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது, வித்தவுட் ஓவன் சொல்லிட்டு இப்போ ஓவன்லேயே நீங்கள் காமிக்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இது வந்து கஸ்டமருக்கு செய்கிறது ப்ளஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து 500 grams எப்படி செய்கிறது அப்படின்னு காமிக்கிறதுனால நான் ஓவனில் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ அதே ஃபஸ்ட்டு 500 grams எப்படி கரெக்டான அளவு மெஷர்மெண்ட் கரெக்டாக அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளை குக்கரில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து 30 minutes ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஓவன்லேருந்து எடுத்துடலாம். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் செம்மையாக வந்திருக்கு நம்மளோட ப்ரௌனி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டூத் பிக்கோ ஒரு ஸ்டிக்கோ வந்து குத்தி வச்சு பார்க்கலாம். ஸோ அது பார்க்கும்போது நமக்கு லைட்டாக வந்து இந்த மாதிரி க்ரம்ஸ் எல்லாம் லைட்டாக ஒட்டியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டான பதத்தில் நம்மளோட ப்ரௌனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுவே ஓவராக வந்து பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எதுவுமே ஒட்டாமல் உங்களுக்கு ப்ளைனாக வரும். அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரௌனி வந்து கொஞ்சம் ஹார்டாக ஆகிடும். கேஸ் உங்கள் ஓடிஜியில் நீங்கள் வந்து 30 minutesல வேகலை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 minutes or 10 minutes வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ப்ரௌனி வந்து பார்த்திங்கன்னா 1/2 kgக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ப்ரௌனியை நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ அளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோடய டின்னை வந்து நான் டேர் பண்ணிக்கிறேன். ஸோ டேர் பண்ணதுக்கப்புறம் 533 grams நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதாவது பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 500 grams, அதாவது 1/2 kgக்கு நம்ம வந்து சூப்பராக வந்து நம்ம ப்ரௌனி வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ 1/2 kgக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு 1/2 kgக்கு ப்ரௌனி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து கஸ்டமருக்கு அப்படின்றதுனால அதை பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு பேட்சும் வந்து நமக்கு வந்து கஸ்டமர் தான் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேம் பேட்ச் வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி ஒன்று உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன், இன்னொன்று ஓவனில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். இல்லை மெஷர்மெண்ட் எதுவுமே நான் சொல்ல போகிறது இல்லை, ஏற்கனவே நான் மெஷர்மெண்ட்லாம் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் அடிப்பகுதி நல்லா கனமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன், அதுக்கு அடியில் வந்து ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு தான் நம்ம வந்து செய்யணும். ஸோ அதனால் நான் ஒரு ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குக்கரோட மூடியில் வந்து கேஸ்கெட் போடாமல் நான் வந்து விசில் வந்து போட்டிருக்கேன். ஒரு 10 minutesக்கு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நான் ப்ரீ ஹீட் வந்து பண்ண போகிறோம். அதே டைமுக்கு நான் ஓவனையும் வந்து ப்ரீ ஹீட் வந்து பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன, நம்ம நார்மல் பேட்டர் ரெடி பண்ணுற மாதிரியே நான் எல்லா ப்ராசஸிங்கும் பண்ணிட்டேன். ஸோ அதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 minutesக்கு ப்ரீ ஹீட்டும் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் டின்னும் ஒரு சர்க்கிள் டின்னும் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதில் அந்த பேட்டரை பாதியாக நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் டின்னை வந்து நான் வந்து பேக் பண்ண போகிறேன் இதில் ஓவனில். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து பேக்
பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து குக்கர் வந்து ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதில் வச்சு பார்த்தா அந்த சர்க்கிள் வந்து உள்ளே போயிடுது. ஸோ ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் வந்து பேக் பண்ண போகிறேன். அந்த டின்னை வந்து வச்சுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ 30 மினிட்ஸ் கழித்து இதுவும் அதுவும் சேமாக வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 30 மினிட்ஸ் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ இப்போ வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு ஸ்டிக்கு விட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது டூத் பிக்காக இருக்கலாம், இல்லைன்னா எந்த ஸ்டிக் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ என்கிட்ட இருக்கிற ஸ்டிக்கை வச்சு நான் குத்தி பார்க்குறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே சாக்லேட் அப்படியே தெரியுது. ஸோ இன்னும் வேகணும். இன்னும் ஒரு 10 மினிட்ஸுக்கு நம்ம வேக வச்சு எடுக்கலாம். அதனால நான் இப்போ வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். சரி, ஓவனில் வேக வச்சது ரெடி ஆகிடுச்சான்னு போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓவனில் வேக வச்சது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிருக்கு. ஆனால் நம்ம குக்கரில் வேக வச்சதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வேக வச்சுருக்கோம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே. திரும்ப வந்து செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருந்துச்சு. நீங்கள் ஓவன் இல்லாமல் வேக வைக்க போகிறீங்க அப்படின்னா 40 மினிட்ஸ் நமக்கு டைம் வந்து தேவைப்படுது. அது வந்து அடி கனமான பாத்திரமாக இருக்கணும், அது குக்கர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஓவனில் பேக் பண்ணதுக்கும் குக்கரில் பேக் பண்ணதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கிறேன். இதில் இருந்த ஸ்கொயர் டைப்பில் இருந்த பாதி வந்து கஸ்டமர் வந்து நின்று எனக்கு இப்பயே போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால சுட அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டேன். மீதி இருந்ததை வச்சு தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. வெரி சாரி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓவனில் பேக் பண்ணும்போது ரொம்பவே ஜூஸியாகவும் சாஃப்ட்னஸாகவும் இருக்குது. ஸோ அதே மாதிரி நமக்கு குக்கரில் இருக்கிறதும் அதே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். குக்கரில் இருந்தது இதோ இந்த ரவுண்ட் ஷேப் தான் நான் ஊற்றிருந்தேன். ஸோ இப்போ நம்ம அதை கட் பண்ணி நம்ம எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்னஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த கார்னர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருந்துச்சு. அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற அந்த இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருந்துச்சு குக்கரில் செய்கிறதுக்கும் நம்ம வந்து ஓவனில் செய்கிறதுக்கும். இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் கேட்ட மாதிரி 1/2 kg ப்ரௌனி மேக் பண்ண என்ன மெஷர்மெண்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வித்தவுட் ஓவன் இல்லாமல் எப்படி வந்து பேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் கவர் பண்ணியிருக்கேன். இதையும் மேற்கொண்டு உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரையும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி முடியாத பட்சத்தில் நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இதோட நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.